கோடை காலத்தில் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கோடை காலம் வந்துட்டாலே போதும் நம்ம உடம்புல அதிக வறட்சியாகவும் உஷ்ணம் அதிகமாகவும் காணப்படும். அது எதனாலன்னு தெரியுமா? வெயில் அதிகமாக இருக்கும் சமயத்தில் நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்து வியர்வை மூலமாக வெளியேறிடும். நீர்ச்சத்து குறைஞ்சாலே உடம்பு வறட்சி அடையும், சருமம் பொலிவிழந்து வதங்கி போன வத்தல் மாதிரி இருக்கும். சரும நோய்களும் அப்புறம் தலை தூக்க ஆரம்பிக்கும். இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்ம உடம்பை பாதுகாக்க இந்த கோடை காலத்தில் ஒரு சிறந்த பழம்னா அது இந்த தர்பூசணி தான். பொதுவாக தர்பூசணி, கும்மட்டி பழம், நீர்பூசணி, தரைப்பூசணி, கோசா பழம், தண்ணீர் பழம், வத்தக்க பழம்னு பல பேர்களால் அழைக்கப்படுது. இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதாலையும் இனிப்பு சுவை இயற்கையாகவே இருக்கிறதாலையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இது இருக்குது. இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை தரக்கூடியதாகவும் மலச்சிக்கலுக்கும் சரும பிரச்சனைக்கும் கண் பார்வைக்கும் உடல் எடையை குறைக்கவும் இது சிறப்பான ஒரு அருமருந்தாகவே இருக்குது. இதை பீஸ் போட்டும் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம். கோடை வெயிலில் உடம்பு வாடாமல் வதங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். அப்போ உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லு அதையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சம்மர் வெயிலுக்கு இந்த ஜூஸை முதல்ல குடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.